Daily. Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா பிஎல்ஓக்கள் வீட்டுக்கு தேடி வராங்க. அவங்க வந்து ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றாங்க. ஃபில்அப் பண்ண முடியாதவங்களுக்கு அவங்க ஹெல்ப்பும் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோங்கிற பேர்ல வர்ற திமுக அங்க என்ன பண்றாங்க? இவங்க ஜனநாயகத்தை காக்க போறாங்கன்னு ஒரு வாக்கியத்தை சொன்னாரு பாருங்க, எனக்கு என்னன்னே புரியல. அதாவது முதல்ல வந்து அரசு ஊழியர்கள் மேல வந்து அவங்க ஊழல் செய்வாங்க, அவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அங்கே நடக்கிற இதை பார்க்க போகிறோம், அதெல்லாம் சொன்னதை வந்து உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு ஊழியர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க வந்து நிச்சயமாக அடுத்த தேர்தலில் அதோட ரிசல்ட் அனுபவிப்பாங்க. என்ன ரிசல்ட்டுங்கிறத பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். ராஜேஸ்வரி பிரியா, இப்போ என்னன்னா பிஎல்ஓக்கள் நேரடியாக போகிறாங்க, அவங்க ஃபார்ம் எல்லாம் கொடுக்குறாங்க, எழுதி வாங்குறாங்க, மக்களுக்கு வந்து ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. அவங்களோட திமுக போய் அங்கே என்ன செய்யறாங்க? அங்கே என்ன நடக்குது? உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, 2000க்கு அப்புறம் பிறந்த வாக்காளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களோட வாக்குகள்லாம் எப்படியாவது நீக்கணுங்கிறதுக்காக தான் கூட போயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க அரசு ஊழியரை குற்றம் சாட்டலையா? சாட்டல. நீங்க சாட்டலையா? அப்ப நீங்க அரசு ஊழியரை தப்பா பேசலையா? நீங்க கேட்டியல்ல, நீங்க தப்பா பேசி அரசு ஊழியரை நீங்க கேளுங்கப்பா. நீங்க கேளுங்கப்பா. இருங்க, அவங்க முதல்ல பேசவே ஆரம்பிக்கல. பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முட்டுக்கட்ட போட கூடாது. நோ ப்ளீஸ். உங்களோட கட்டுப்பாட்டுல அதிகாரிகளை வெச்சிக்கிட்டு அவர்கள் மேல நீங்க அடக்குமுறையெல்லாம் கையாண்டுட்டு இருக்கறத நாங்க தகவல் கேள்விப்படுறோம். நாங்க ஊழியர்களை குறை சொல்லல. உங்களுடைய டீம் இருக்கு பாருங்க, திமுக ஏற்கனவே ரவுடிசம்னு பேர் போன திமுக இருக்கு பாருங்க, அந்த டீம் எது ஆதாரம் இல்லங்கிறது மக்களுக்கு தெரியும். அவர்கள் இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த, ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐஆர் நடந்தது 2002ல இருந்து 2004 வரைக்கும் நடந்ததுல அவர்களுடைய பெயர்லாம் இருக்காது. இப்ப புதிதா இருக்கணும் அப்படிங்கும் போது அந்த ஆவணங்கள்ல எதையெல்லாம் கட் பண்ணி விடலாம், எப்படியாவது இவர்களுக்கு ஓட்டு கிடைக்காம பண்ணணும், இந்த வாக்கு நமக்கானது இல்ல அப்படிங்கறதுனால திமுக காரங்க கூட போறதோட நோக்கம் ஜனநாயகத்தை காக்க அல்ல, ஜனநாயகத்தை பேக்க. இதுதான் நான் சொல்ல முடியும். இவங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா, அன்பில் மகேஷ் அவர்கள் ட்விட் போட்டிருக்காரு, என்னுடைய பாகம் என்ன திருவெரும்பூர்ல வந்து என்னுடைய இதை வந்து உறுதி செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னு. கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல படிங்க. சார் உங்க வீட்டுக்கு வந்தாங்க, அதே திருவெரும்பூர் தொகுதியில தான் நான் இருக்கேன், என்ன தெருவுல வந்து வாங்கிக்க சொல்லிட்டாங்க சார், வேணா கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த பையனை போய் பாருங்களேன், எதுக்கோ உடனே போன் பண்ணிலாம் பேசுறீங்கல்ல, நீங்க முயற்சி பண்ணி பாருங்களேன் நீங்களே. அப்ப என்ன அர்த்தம்னா, என்ன பண்றாங்க, திமுகவோட நிர்வாகிகள் தான் முழுசா அதை வந்து டேக் ஓவர் எடுத்திருக்காங்க. ஃபார்ம் நாங்க தான் கொடுப்போம், ஃபார்ம் 1 திமுக காரங்க வீட்டு வாசல்ல இருக்கும், இல்ல தெருமுனையில இருக்கும், இல்ல கல்யாண மண்டபத்துல இருக்கும், தேடி போய் கொடுக்கிறதுங்கிறது குறைந்த சதவீதம். அவங்க வந்து வேலையும் செய்யறாங்க அப்படிங்கும்போது சரி ஓகே, எஸ்ஐஆர் அக்செப்ட் பண்ணி வேலை செய்யறாங்களே அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. எப்படி பார்க்க முடியும்? சரி, இப்ப வந்து குர்லாரண்ணன் அவர்கள் சொன்னது போல நான் கேக்குறேன், நீங்க நீட்டை எதிர்த்தீங்க, அப்ப நாங்க என்ன சொன்னோம், திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வந்து 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. குறைந்தபட்சம் நீங்க ஒரு 10% கொடுக்கலாம், ஒரு 2.5% இன்க்ரீஸ் பண்ணி அந்த மாணவர்கள் பயன்பெறும் வகையில நாம செய்யலாம்னு சொன்னோம். அப்ப என்ன நிலைப்பாடு சொன்னாங்க, நாங்க அப்படி செஞ்சுட்டோம்னா நீட்டுக்கு நாங்க ஆதரவா இருக்க மாதிரி ஆயிடும், அதனால நாங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்ப எஸ்ஐஆர் எதிர்ப்பீங்க, ஆனா எஸ்ஐஆர் பணிகள்ல முழுவதுமாக அனைத்து நிர்வாகிகளையுமே அங்க களத்துல இறக்கி ஒரு ஆபீசர் கூட 4 பேர் 5 பேரை கூட அனுப்புறீங்களே, அப்ப நீங்க ஒன்லி வாக்குகளுக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியா? ஓகே, என்னோட கேள்வி இதுதான். சார், இப்ப அவங்க கட்சிக்காரங்க 3 பேர் 4 பேர் அனுப்புறாங்கன்னாங்க இல்லையா, அவங்க போறாங்கன்னு வைங்களேன், என்ன அது திமுகவுக்கு சாதகமாக போகும் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள்ல? இதுல முக்கியத்துவம் கொடுக்கிறதே திமுக வாக்குகளுக்கு மட்டும்தான். ஓகே, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி சரியா ஃபில்அப் பண்றாங்களா, சரியா கொடுக்குறாங்களா அப்படிங்கறதை எல்லாம் வந்து ஃபாலோ பண்றதே வந்து திமுக காரங்களுக்கு தான். அப்ப மற்ற கட்சிக்கு ஆதரவா இருக்கிறவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை அலட்சியப்படுத்துறதும் அவர்களுக்கு இந்த அதிகாரிகளே வந்து சரியா கையாள விடாம தடுக்கிறதுக்கான பணிகள், அதாவது அதிகாரிகளை சரியான முறையில வேலை பார்க்க விடாமல் இருப்பதற்காகத்தான் நீங்க கூட போறீங்கிறது என்னுடைய பார்வை. அப்ப எஸ்ஐஆர் மீல என்னெல்லாம் விமர்சனம் வச்சாங்களோ அந்த விமர்சனத்தை இவங்க கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, அதை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, உண்மையிலேயே நீங்க எஸ்ஐஆர் எதிர்த்திருந்தா உங்க கட்சிக்காரங்களை அங்க விட்டுருக்க கூடாது. நீங்க ஏன் நாங்க எதிர்க்கிறோம், எதிர்த்தா நீங்க அப்படித்தானே இருப்பீங்க, எதிர்த்தா ஓரமா ஒதுங்கி தானே போய் நிப்பீங்க, ஏன் முழுசா இறங்கி பாக்குறீங்க, இறங்கி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப உங்களோட பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு எஸ்ஐஆர் வந்துச்சுன்னா எங்க கள்ள ஓட்டு போட முடியாதோங்கிற பயம் ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. சரி, இது நம்ம என்னதான் சொன்னாலும் இது நடக்காது போல இருக்கு, எஸ்ஐஆர் இங்க நடந்துதான் தீரும் போல இருக்கு, அப்ப நம்மளோட பாணியை கடைபிடிப்போம்னு சொல்லி ஒரு பக்கம் மூக்கால் அழுகிறது, இன்னொரு பக்கம் 10 கால அது கூட அனுப்புறது. இதுதான் இவங்களோட வேலை. இந்த பக்கம் அழுதுட்டு எஸ்ஐஆர் வேணாம் வேணாம் அழுக, இங்க பாத்தீங்கன்னா 5 பேர் அனுப்பு 6 பேர் அனுப்பு,
நம்ம இதை நமக்கு சாதகமா மாத்திக்குவோம், இளம் வாக்காளர்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு என்ன வழியோ அதிகாரிகளை நம்ம கட்டுப்பாடுகளை வச்சு மிரட்டும். நீங்க அதிகாரிகளை கட்டுப்பாடுகளை வச்சிருக்கீங்கிறத நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எப்ப வந்து வெளிப்படையாக வந்து என்னைக்கு தேர்தல் ஆணைய பணிகளை செய்ய தொடங்கினாங்களோ அன்னைக்கே அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு கீழே கட்டுப்பாட்டுல வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்கல்ல, அது முழுவதுமாக வில்லத்தனமாக இருக்கு. ஏன் ஏன் அதுதான் அது மக்களை ஏமாற்றுவதற்காக. ஏன் அவங்க தேர்தல் ஆணையத்தின் கீழே தானே வந்துட்டாங்க. இல்லங்க, இப்ப அதுதானே, அதாவது அது அவங்க அழுத்தம் திருத்தமாக வெளியில வந்து சொல்லி காட்டுறாங்கன்னாவே எங்களோட அதிகாரி தான் எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்கிறது தான் அதோட மறைமுகமான அதோட அர்த்தமா நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே, ஏன்னா உங்களை பத்தி நல்லா தெரியும். திமுக யாரு, நீங்க நிறைய விட்டுட்டாங்க, அண்ணன் கூட விட்டுட்டாங்க. ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வரைக்கும் ஒத்தாசையா இருந்தவங்க அவங்க தான். பல திட்டங்கள்ல இரட்டை வேடம் போடுறது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. புரியுது புரியுது. இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு போறாங்கன்னு வைங்களேன், அங்க ஒரு இறந்தவர் இருக்கிறாருன்னா அவங்க ஓட்டை வந்து நீக்க வேண்டாம் அப்படிங்கிற இன்ஃப்ளூயன்ஸை திமுகவினுடைய நிர்வாகிகள் அங்க கொடுக்க முடியுமா? அதுக்கு பிஎல்ஓக்கள் முதல்ல ஒத்துக்குவாங்களா? இவங்களுக்கு இது சாதாரணமான ஒரு விஷயமா போயிடுதுங்க. அந்த நிர்வாகிகள் வந்து அழுத்தம் கொடுத்து அதிகாரிகள்கிட்ட இது பண்ணும்போது அதிகாரிகள் வந்து சொல்ல முடியாம ஒரு நிலைக்கு அதிகாரிகள் மிரட்டுறாங்களா? நிச்சயமாக அதிகாரிகள் பயப்படுறாங்க, அதை வெளிக்காட்ட முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது நிச்சயமாக எல்லாருமே பயப்படுவாங்க தானே. ஓகே ஓகே. ஆனா இவரு இன்னொரு விஷயம் கேட்டார் இல்லையா, மற்ற கட்சிகளும் போக வேண்டியது தானே, அவங்களுக்கெல்லாம் நிர்வாகிகள் இல்லையா, நீங்களும் போய் ரெப்ரசன்ட் பண்ணுங்க, ஒரு ஜனநாயகத்தை நாங்க காக்கிறதுக்காக போறோம். தகவல் கொடுக்கப்படணும்ல. பிஎல்ஓஸ் நீங்க எந்த நேரத்துக்கு எங்க போறீங்க அப்படிங்கறது, இந்த தெருவுக்கு போறோங்கிற தகவல் வந்தா தானே மத்தவங்களும் சேர்ந்து வர முடியும். அந்த தகவலையே கொடுக்க கூடாதுங்கிற அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், என்ன சார் கேட்டீங்க? தகவல் யார்ட்ட சொல்லிட்டு திமுக காரங்கள்ட்ட சொல்லிட்டு போறாங்க. பிஎல்ஓக்கள் பிஎல்ஏக்களை கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற சட்டம் இருக்குல்ல, சரி, நமக்கு அதுக்கு வழிவகை இருக்குல்ல. அப்ப பிஎல்ஏக்கள் யார் வேணாலும் இங்க வரலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிஎல்ஏக்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா? அதத்தான் அவங்க கேக்குறாங்க. பிஎல்ஏக்கள் குடுக்குறாங்க, ஆனா எங்கன்னா திமுகவோட பிஎல்ஏக்களுக்கு மட்டும் கொடுத்து அவங்க தான் இவங்களையே வந்து நிர்வாகம் பண்ணிட்டு போறாங்க, அழைச்சிட்டு போறதே திமுக தாங்கறாங்க. அதிமுக காரங்களுக்கு தெரியாதவங்க போறாங்கன்னு தெரியாது, திமுக காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும். மிச்சம் அதிமுக காரங்க கண்ண முடிக்கிறாங்க. பிஎல்ஓ வர்றாங்க, கண்ண முடிக்கிறீங்களா? இல்ல பிஎல்ஓ வர்றாங்க, இதெல்லாம் உங்களுக்கு சர்வாதிகாரம் எல்லாம் நீங்க என்ன சார் ஒற்றை அரசு வர ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க பேசி முடிச்சு. முக்கியமான விஷயம் நீங்க குறிப்பிட்டது போல ஒரு 3 விஷயத்துக்காக தான் இது நடத்தப்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஒன்னு இறந்தவர்கள், ஒன்னு முகவரி மாத்திட்டு போனவங்க, இன்னொன்னு 2-3 முறை வாக்கு இருக்கு ஒரே ஆளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இது மாதிரியான விஷயத்தை நீக்கணுங்கிறதுக்கு தான் இந்த திருத்தமே நடந்துகிட்டு இருக்கு அவசர அவசரமா. ஆனா சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினருடைய வாக்குகளை பறிக்க போறாங்கன்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்கன்னா இதை விட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலை யாராலையும் செய்ய முடியாது. ஏன் இந்த மாதிரியான கோணத்துல இந்த விஷயத்தை எஸ்ஐஆர் அணுகுறாங்க? இவர்களுடைய இப்ப வந்து திமுகவுடைய ஆட்சி யாருக்கும் பிடிக்கல. தினம் தினம் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இன்னைக்கு கூட ஒரு பள்ளி மாணவிய ரோட்லயே கத்தியால குத்தி கொல்ற அளவுக்கு இன்னைக்கு இங்க சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வாய்ப்பே இல்ல. அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க, வேற என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது இங்க மதவாதத்தை தூண்டி விடுவோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவதுங்க அதிமுக அப்படிங்கிற கட்சியில நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்க, இன்னமும் இருக்காங்க. அவர்களுக்கான வாக்கு என்னைக்குமே இரட்டை இலைக்கு தான். அவை தலைவரே ஒரு இஸ்லாமியர் தான் அதிமுக இருக்காங்க. ஆனா திருத்த சட்டத்தை அதுக்கு ஆதரிச்சல இஸ்லாமியருக்கு ஆதரவா எல்லா இஸ்லாமியரும் எதிர்க்கலையா சார்? எல்லா இஸ்லாமியரும் எதிர்க்கலையா? பல இஸ்லாமியர்கள் எதிர்க்கறாங்களே. அங்க நாடாளுமன்றத்துல எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு போராடிட்டு ஒரு விவாத அரங்கத்துல சக விருந்தினர் அவங்களே நீங்க பேச விடாம பண்றது நியாயமா? இருங்க, உங்க நேரத்துல நீங்க கேள்வி கேளுங்க, அவங்க பதில் சொல்லுவாங்க. வர இருங்க, உங்களோட நேரத்துல கேள்வி கேட்டாலும் என் நேரத்துல பேசாதீங்கங்கறீங்க, என்னோட நேரத்துல நான் பேசிட்டு இருந்தாலும் இடையில வந்து நீங்க பேசுறீங்க. தவறான கருத்து சொல்லுங்க. என்ன தவறான கருத்து? நீங்க சிறுபான்மையினரை ஏற்கனவே திமுக அதிக இடங்கள்ல ஏமாத்திக்கிட்டே வருது. மேலும் மேலும் அவர்கள்ட்ட போய் நீங்க இன்னும் ஏமாத்துங்க, அவங்களோட கோபத்தை தூண்டி விடும் விதமாக ஏன் நீங்க பேசுறீங்க? பொதுத்தளத்துல முதல்ல மதத்தை பத்தி இந்த டாபிக் உள்ள பேச வேண்டிய அவசியம் இல்ல. மத ரீதியா தான பாஜக செயல்படுது. பாஜக பத்தி நாங்க பேசுறோம். நாங்க அதிமுக வந்து இஸ்லாமியருக்கு எதிரானது என்னைக்கா பேசி இருக்கேனா? நானே எங்க தெருவுல பாஜக எதிரானது அதுக்கு நீங்க துணை போகாதீங்க தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்கட்ட நான் ஒவ்வொரு தெருவுலயும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, அண்ணன் தம்பியா தான் பழகுறாங்க. அங்க வந்து நீங்க சொல்றோம், நீங்க கெடுக்காதீங்க.
பாஜக கெடுத்துட்டு இருக்குங்க. பாஜக கலவரத்தை உண்டாக்கி இருக்கிறது. இப்ப நீங்க பேசுறதே கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு தான். இதுல ஏதாவது வழக்கு வந்தாலும் அது முன்னால தான் வரும். அப்பாஸ் துணை போறியன் தான் நாங்க சொல்றோம். நாங்க ஒண்ணு அதிமுக க்கு எதிரா பேசல. பாஜக பின்னாடி போற அதிமுக இந்த ஆபத்துக்கு அப்படிங்கறதே நான் தயவு செய்து இந்த மாதிரி அப்பாஸ் இந்த மாதிரி பேசுறது திரும்ப திரும்ப ஏத்துக்கொள்ள முடியாதுங்க. நீங்க என்னன்னா ஒரே ஒரு விளக்கம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல சிறையில இருந்த இஸ்லாமியர்களை விடுவிக்க வேண்டும் என்று அவங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுகிற பொழுது அப்ப என்ன சொன்னீங்க நீங்க? உங்க இதே திமுக அரசு அங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் இவர்களை விடுவித்தால் இங்க தீவிரவாதம் பரவும், இங்க கலவரம் வெடிக்கும், அதனால அவர்கள் விடுவிக்க கூடாது என்று அஃபிடவிட் போட்டவங்க திமுக காரங்க. இன்னும் பெரிய சிறுபான்மையினருக்கு நீங்க பாதுகாப்பு மாதிரி பேசுறீங்க. அவர்களை எப்படி எல்லாம் நீங்க ஏமாத்திருக்கீங்க தெரியுமா? இதே வரேன் சார். அவங்களோட நேரம் முடிஞ்சது நான் அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இஸ்லாமியர் யாராக இருந்தாலும் உங்க ஓட்டு உண்மையிலேயே நீக்கப்பட்டுச்சுன்னா நீங்க வாங்குங்க, நான் உங்களுக்காக களத்துல இறங்கி போராடுறோம். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? என்ன அதிகாரம்? திமுக என்ன சார் அதிகாரம் இருக்கு? எப்படி சரி பண்ணுவீங்க? பாஜகவோட அதிகாரம் இவ்வளவு நேரம் சொன்னீங்க பேச்சு தான். நாங்க ஜனநாயகத்தை காக்கறதுக்கு போறோம்னு எப்படி மாத்தீங்க? ஏன் வர முடியாது? ஏன் பாஜக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வலிமை இருக்கிறதா? அதிகாரம் இருக்கிறதா? ஏங்க ஜனநாயகத்துல தவறான விஷயம் ஒண்ணு நடக்குதுன்னா அதை எதிர்ப்பதற்கு தவறு நடக்கறதே தெரியல. நீங்க எப்படி காப்பாத்துவீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்னத்த அரசியல வாக்கு வங்கியை பார்த்து நடந்து அதாவது ஏமாத்தலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. அது இனி நடக்காதுங்க. இனி தமிழ்நாட்டுல சிறுபான்மையினர் ஏமாத்துகிற திமுகவை தூக்கி எறிவதற்கு சிறுபான்மையினர் தயாராகி விட்டாங்க. அதுதான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இன்சிடென்ட்லயும் சார் அடுத்து உங்களுக்கு தான் வர சொல்லி முடிச்சு. இஸ்லாமியர்களுடைய வாக்கு போகும்னு சொல்றதுங்க நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. இந்த மாதிரி ஒரு எஸ்ஐஆர் விஷயத்துல வந்து ஒரு மதவாத அரசியலை தூண்டி விடுது திமுகனா இவர்கள் ஒரு படு தோல்வியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் யாரு படு தோல்வியை நோக்கி நகர்றாங்கன்னு பாப்போம். அடுத்த சுற்றுல திரும்ப உங்ககிட்ட மேடம். பல ஆதாரங்கள் கேட்கல, ஒரே ஒரு ஆதாரம் தான் கேட்டோம். அது வேற விஷயம். இப்ப என்னன்னா திமுக காரவங்க உடன் போறதுனால என்னென்ன பிரச்சனைகள், அது மூலமா மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். இப்ப தெருவுல தான் கொடுத்து அந்த ஃபார்மை கொடுக்குறாங்கன்னா முதியோர்கள் இப்ப அதிமுகவை சேர்ந்த ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் அவங்க நீக்கிடணும்னு பிளான் பண்றாங்க. இதே நீங்க ஆதாரம் கொடுத்தீங்களா? என்ன ஜனநாயகம்? இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க, ஒரு சக விருந்தினர் பெண் அவங்களே நீங்க பேச அனுமதிக்காம இப்படி தடை பண்றது ரொம்ப தப்பு. வெயிட் சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்லி, அதாவது அதிகாரிகள் கூட ஏன் திமுக காரவங்க போறாங்கன்னு நம்ம கேள்வி கேட்கும் போது அப்பட்டமா ஊழல் லஞ்சம் இதெல்லாம் பேசினார். ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், சரியா நடக்குதான்னு பார்க்க கூட போறோம்னு சொல்லுவாருன்னு நினைச்சேங்க. அந்த பதில சொல்லவே இல்ல. எங்க சொன்னீங்க கடைசி வரைக்கும் அதிகாரிகள் ஊழல் செய்வாங்க, அங்க நடக்கிற அட்டூழியத்தை நாங்க பார்க்க போறோம்னு நீங்களே மல்லாக்கப்படுத்தி துப்பிட்டு உங்க ஆட்சியில நடந்த அசிங்கத்தை அப்படியே அப்பட்டமா பொதுமக்கள் மத்தியில ஒத்துக்கிட்டீங்க. அப்பாஸ் மாதிரி 4 பேர் வேண்டாம். அப்பாஸ் மாதிரி ஒருத்தர் போதும், திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துரும். கண்டிப்பா வருங்க. கடந்து எல்லாருமே வந்து என்னன்னா அதிகாரிகளை வேலை செய்ய விடுங்க, அதிகாரிகளை இன்டரப்ஷன் பண்ணாதீங்க. உங்க கட்சிக்காக நீங்க வேலை பார்க்கறத விட்டுட்டு ஜனநாயகத்திற்காக வேலை பாருங்கிறத தான் இங்க பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் விவகாரம் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.